வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பொங்கல் பரிசு வழங்குவது குறித்து ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவாங்க. அந்த வகையில் 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து கூட்டுறவுத்துறை சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 30/12/2025 அன்னைக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு 2026 அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் வழங்குதல் தொடர்பாக ஒரு அறிவுரை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ முதல்ல டோக்கன் விநியோகம் பற்றி கொடுத்துருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதி தனியே பின்னர் அறிவிக்கப்படும். அதாவது இந்த 2026 பொங்கல் பண்டிகைக்கு எந்தமான பொருட்கள் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க, அதை குறித்து எந்த விதமான அப்டேட்டும் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான தேதி நாங்கள் தனியாக பின்னர் அறிவிப்போம். மண்டலங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப 2/1/2026க்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதாவது 2/1/2026க்குள்ள டோக்கன் எல்லாமே ரெடியாக பிரிண்ட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜனவரி 3ஆம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதிகபட்சமாக ஜனவரி 3 முதல் உங்களுக்கான டோக்கனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நியூ இயர் அன்னைக்கு வெளியாகலாம், இன்னைக்கு வெளியாகலாம். பட் இந்த வீக்குள்ளே பார்த்தா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான டோக்கனை ரெடியாக வச்சிருங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேற்கொள்ள ஏதுவாக குடும்ப அட்டைகள் பிரிக்கப்பட்டு தெருவாரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைதாருடைய வீடுகளுக்கே சென்று வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோக்கனில் பார்த்தா உங்களுக்கு டைமிங் மற்றும் டேட் கொடுத்துருவாங்க. என்னைக்கு டேட் மற்றும் டைமிங் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு போய்ட்டு நீங்கள் நியாய விலை கடைகளில் உங்களுக்கான பொங்கல் பரிசை வாங்கிக்கலாங்க. முதல் நாள் முற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வழங்கணும். அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடவசதியை பொறுத்து பார்த்தா 150 முதல் 200 பேர் வரைக்கும் ஒரு நாளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனினும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நிறைவடையும் வகையில் டோக்கன்களில் தேதி குறிப்பிட்டு வழங்கப்பட வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான டோக்கன்கள் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடை பணியாளர் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். ஸோ டோக்கனை சம்பந்தப்பட்ட அந்த ரேஷன் கடை ஊழியர் அவங்க மூலமாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் வேறு யாரும் நீங்கள் ஆள் வச்சும் டோக்கனை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூகுள் ஷீட் மூலமாக அப்டேட் பண்ணிட்டே வரணும். அதேமாரி பார்த்தா எல்லாமே முன்கூட்டி இருப்பு இருக்குதா, ஸோ தரம் நல்லா இருக்குதான்றதை எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டோக்கனை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பற்றி ஒரு அறிவிப்பை கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு மாடலும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டோக்கன் மாடல் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாடு அரசு கூற்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ ரேஷன் கடையின் பெயர் என்ன, குடும்ப அட்டைதாரர் பெயர் என்ன, குடும்ப அட்டை என்ன, கிராமம், தெரு, அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் தேதி. ஸோ எந்த தேதி எந்த டைமில் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு 2ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பட் அதிகபட்சமாக 3ஆம் தேதி முதல் உங்களுக்கான டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இப்போதைக்கு உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசில் என்ன மாதிரிலாம் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் வழங்க போகிறாங்க, அதை குறித்து இன்னும் ஒரு சில தினங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அஃபிஷியலாகவே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.